சரியான சினிமா பைத்தியம். எப்ப எந்த படத்தை பார்த்தாலும் அதுபடியே நடிச்சுட்டு இருக்கிறது இவனோட பொழப்பு. இப்ப கூட ஒரு டைரக்டர்கிட்ட சான்ஸ் கேட்டு போயிட்டு இருக்கேன். நான் நல்லா அடிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க சார். அப்படியா? சரிப்பா, நீ சினிமால எந்த ரோல்ல நடிக்கணும்னு ஆசைப்படுற? சார் நடிச்சா ஹீரோ தான் சார். நடிச்சா ஹீரோவா தான்? ஆமாம் சார். ஏன் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, மாப்பிள்ளை தோழன், வில்லன், நம்ம டானு இதெல்லாம் நடிக்கணும்னு ஆசை? நடிச்சா ஹீரோ தான் சார். சரி, ஹீரோவா நடிக்கிற, உனக்கு என்ன தெரியும்? சார் நான் நல்லா நடிச்சாங்க சார். அப்படியா? என்ன ஆடு? என்னடா பண்ற? அதே கரண்ட் கம்பத்தை பார்த்து நாய் காலத்துக்குமே அதே செலக்ஷன்ல தோத்த அதே தோல்வியோட கவலையோட வீட்டுக்கு போறாரு. ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்க? நம்ம சாப்பிடுறது கஷ்டப்படுற குடும்பம் ஊருக்கே தெரிய வேண்டாமா? தங்கச்சி, உனக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தந்து. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமா படிக்கிற? நீ என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது இந்த ஊருக்கே தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் கண்ணாடி கட்டி கஷ்டப்பட்டு படிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா அந்த நம்ம அண்ணன் மட்டும் பொறுப்பு இல்லாம ஊருக்கு சுற்றிருக்கானே, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? யாரடி சொன்னா அவன் பொறுப்பு இல்லாம ஊருக்கு சுற்றான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனை காட்டிக்க பாருப்பா. தம்பி பத்தியாடி பத்தியா, 5 வயசுல இருந்து இவன் இந்த டீஷர்ட்டை போட எவ்வளவு கஷ்டப்படலாம் பாரு. அது கீழே போடுங்க. இது கீழே போடணுமா? இது தெரியாம நான் இவ்வளவு நாள மேல போட்டுட்டு இருந்தேன். பாத்தீங்களா? எல்லாரும் நல்லா பாத்தீங்களா? இந்த குடும்பத்துல இவன் மட்டும் பைத்தியம் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பமே சினிமா பைத்தியம். இவர் தான் பவர் ரேஞ்சர். கொஞ்ச நாளா பவர் கட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இவர் ரேஞ்சரா மட்டுமே இருக்கு. இவர் பவர் ரேஞ்சர்னு சொல்லி எதையும் சாதிக்கல பெருசா. ஒரு 4-5 டியூப் லைட்டை உடைச்சதும் இப்ப கிழிச்சாரே பேண்ட் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சது தான் மிச்சம். அடுத்ததாக இப்படி அக்கறையே இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த 3 பேரும் ஏயு இன்டர்வியூக்கு வர்றாங்க. நீங்க வந்து ஏஐல செஞ்சீங்கன்னா உங்க ஃபியூச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னோட லைஃபே பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன், உங்க திறமைகளை பரிசோதிக்க போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்க போற கேள்வி, டீல முடியல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க. பியூட்டி. குட். நீங்க பவர் ரேஞ்சர், எஸ்பிடி, எலக்ட்ரிசிட்டி. ஹலோ, என்ன நீங்க வந்ததுல இருந்து யாருன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா? உங்களாட்டெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. அதனால என்ன, நீங்க தமிழ்லயே பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே டீ கம்னாட்டி பால்குட்டி பரங்குட்டி. அப்பா, ஓகே, நீங்க ஏதாவது ஒரு டீ சொல்லுங்க. ஏமா இங்க எத்தனை பேர் இருக்கோம், ஒரு டீ போதுமா? 10 ரூபாவும் ஒரு துன்பம் கொடுத்தா எத்தனை பேர் பிடிக்கலாம்? அப்பா, உங்க சொல்ல எனக்கு தாங்க முடியல. சரி, நான் இப்போ நீங்க பவர் மோட்டார் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லுங்க. சரி, ஜோரா, நீங்க சொல்லுங்க. நிலாவை தொட்டது யாரு? குழந்தைகளே, நிலாவை தொட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங். கொய்யால நிலாவை தொட்டது எஸ்டே சூரியனா? இல்ல, ரீசெண்டா தொட்டது சிபிராஜ். ஓகே, எனிவே நீங்க ஆர்டர் ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட லேட்டல் திங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யார் ஆல் கெட் செலக்டட் ஃபார் ஏ. தேங்க் யூ கைஸ். நீங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, பை.
இப்ப அடுத்ததா ஏயு கிளாஸ் நடக்க போகுது. இவர் தான் ரொம்ப ராகவன். இவருக்கு எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரிக்ட். சரி, நம்ம முதல்ல மேத்ஸ் கிளாஸ் பார்ப்போம். A plus B சார் இப்பதான் அது நிறுத்திருச்சுல, நீங்க ஆரம்பிங்கோ. என்ன பார்த்தா சிந்தரா தெரியும். நான் ஒரு கேள்வி பதில் சொல்றேன் பாப்போம். காந்தி ஏசு தெரியாது. எனக்கு நாயர் கடையில சுட்ட வடைய பத்தி தெரியும், காந்தி சுட்டது யாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வச்சு என்னடா பண்றது? இப்பவே கண்ணை கட்டுது. சரி நேற்று வச்சு டெஸ்ட் பேப்பரை கொடுக்குறேன். நீங்க எந்த அளவுல எழுதிருக்கீங்க நீங்களே பாரு. ஏமா அதான் நல்லா எழுதிருக்கேன். 100க்கு 98 மார்க் வாங்கியிருக்கேன். அப்ப எதுக்கு ஆப்ரேஷன் பேப்பரை பார்த்த மாதிரியா எழுதுறேன்? பவர் ரேஞ்சர் எஸ்பிடி அதை நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க வீட்டுல கூட அண்டா காணாம போயிடுச்சு, அதையும் கண்டுபிடிச்சு தெரியா? நான் பவர் ரேஞ்சர் எஸ்பிடி. இந்த சையத் பிடி. எல்லாம் அழுதுட்டுக்காக நீ மட்டும் 8 மார்க் வாங்கி வச்சு என்னடா திரும்பி எழுதுறீங்க? நான் கொடுத்த வெற்றி பேப்பருக்கு 8 மார்க் போட்டீங்களே, உங்களை பாடம் கேட்டது வெறும் பாடம். கிளாஸ்க்கு போறாங்க. டேய் என்னடா கீபோர்டோட சண்டை போட்டுட்டு இருக்க? சார் இதுல 1ல இருந்து 9 வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா ஏபிசிடி மொத்தம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தப்பு தப்பா கிடைக்குது. அதான் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கேன். நான் பவர் ரேஞ்சர் எஸ்பிடி. இதெல்லாம் விளக்குறதா? உங்களுக்கு விளக்கே சொல்லியே நான் வீணா போயிட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஏடா உருப்படவே மாட்டீங்களா? நீங்களா எஸ்டன் சொல்லலாம் கேட்கவே மாட்டீங்களா? இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் லாக் படாதுப்பா. ஒரே நாள்ல 10 ரூபா மீது நீங்க முடிச்சாகணும் சொல்லிட்டேன். பாத்தீங்களா, நம்ம மக்கள் கடமான்னு வந்துட்டா கடுகளவும் காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. நம்ம மக்கள் 4 பேரும் ஏயுல சேர்ந்து இன்னைக்கு பெரிய ஆளா ஆயிட்டு இருக்காங்க. எப்பயுமே மொக்க போட்டுட்டு இருந்தானே மொக்க மனோகர், அவன் இப்ப கஸ்டமர்கிட்ட மொக்க போடுறாரு. நம்ம PS பாலாஜி அவர் மாதிரி சேல்ஸ் மேனேஜர் ஆயிட்டு இருக்காரு. ஹலோ கஸ்டமர், நீங்க இந்த புதன்கிழமைக்குள்ள எங்க ப்ராடக்டை வாங்கிட்டீங்கன்னா இந்த புதன்கிழமைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே பிரியாணி போடுறோம், வாங்கிக்கலாம். நம்ம பவர் ரேஞ்சர் இருக்காரு, பவர் ரேஞ்சரு அவர் இப்ப சிஸ்டர் மீன்ல புதுசா பவர் அனாலிஸ் அப்படிங்கிற ரோல்ல அட்மிட் ஆயிட்டாரு. ஹலோ பவர் ரேஞ்சர் எஸ்பிடி. என்னது பவர் கார்டு போயிடுச்சா? ஜெனரேட்டரும் ஒர்க் ஆகலையா? பவர் ரேஞ்சர் எஸ்பிடி அங்க பாருங்க. இப்ப எங்க போறோம் அப்படின்னு நம்மளை கழுத்தறிஞ்சிட்டு இருந்தாலே குட்டி டோரா, அவ இப்ப டூண்டூல உட்காந்து டூன் போட்டுட்டு இருக்கிறா. எங்க நாம இப்ப போறோம்? www.tundu.com. சொல்லுங்க, tundu.com. இதுவரைய டானோட மொக்கையை கேட்டு இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்ன கேள்வி பண்ண தமிழ இப்பெல்லாம் நல்லா இருக்குப்பாங்க. பாவம் மண்டைய கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கண்ண முடிக்கணும் கொஞ்ச நேரம். ஆமா, எனக்கு இருக்காங்க.